வெற்றிமாறன் விசஸ் ராயப்பன். ஹலோ கைஸ், இவங்க 2 பேருக்குமே ஃபைட் வந்தா யாரு வின் பண்ணுவா? வெற்றிமாறனும் சரி, ராயப்பனும் சரி, இவங்க 2 பேர்த்தோட மோட்டிவ் ஒரே மாரி தான் இருக்கும். அது என்னன்னா, ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும். அது மட்டும் இல்லாம ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆளா வந்து இருப்பாங்க. வெற்றிமாறனும் சரி, ராயப்பனும் சரி. இதுதான் பேசிக்கா 2 பேத்துக்குள்ள இருக்கிற மோட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்த பாத்துடலாம். வெற்றிமாறன் ஸ்ட்ரென்த்த பத்தி சொல்லணும்னா, கோவில் ஃபங்க்ஷன் அப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கும். அந்த சீன்ல வெற்றிமாறன் ஒரு பெரிய டேங்கே இழுத்து இருந்திருப்பாரு. அதுவும் ஒரு ஆளா. அப்படியே ராயப்பன் கிட்ட வந்தா ஸ்ட்ரென்த்னு எந்த ஒரு இடத்துலயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே சீன்ல மட்டும் இவர ஒரே அடியில டேபிள் கீழ போயிருக்கும் தல. அந்த சீன்ல மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க ராயப்பனோட ஸ்ட்ரென்த். இதுல யாரு வின்னுன்னு கேட்டீங்கன்னா டவுட்டே இல்ல, வெற்றிமாறன் தான். பத்தி சொல்லணும்னா, அதே ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு கூரை எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த கூரையில ஆளுங்களும் இருந்திருப்பாங்க. அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்திருப்பாரு. பெரிய டேங்க். வெயிட் இப்ப என்ன அந்த டேங்க்க இழுத்து தண்ணி வர வச்சிருப்பாரு. அதானே? சீ அது இல்ல. அந்த டேங்க இழுக்கும்போது நம்மளால அது இழுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சங்கிலி கருப்பன கூட்டிருப்பார்ல, அந்த ஐக்யூ தான். சாரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதான் அந்த டேங்க இழுத்து தண்ணி வர வச்சிருப்பாரு. இதே ராயப்பனோட ஐக்யூ பத்தி சொல்லணும்னா, ராயப்பன் ஐக்யூ பத்தி என்ன சொல்றது? ராயப்பன் ஐக்யூ பத்தி சொல்லணும்னா, பிகில் பேரு லிஸ்ட்லயே இல்லன்னு தெரிஞ்ச உடனே நான் வரேன்ப்பான்னு சொல்லி ராயப்பன் பிகிலோட சேர்ந்து அவர்கிட்ட பேசி பிளே லிஸ்ட்ல பிகில் பேரையும் ஆட் பண்ணியிருப்பாரு. ஐய்யய்யய்யய்யோ! உனக்கு விசஸ் பண்ண தெரியுமா? தெரியாதா? என்ன இது ஐக்யூ தானே? இல்ல, இது ஐக்யூ இல்ல. அப்போ இந்த ஐக்யூ கேளு. அப்போ என் பையன் பேரு போட மாட்டேல்ல அப்படின்னு கேட்டுமே போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த வில்லனை ஜட்டியோட நடக்க வச்சிருப்பாரு ராயப்பன் கேரக்டர். இது ஓகேவா? இதுவும் ஐக்யூ லெவல் இல்லடா. இதுவும் ஐக்யூ லெவல் இல்லனா வெற்றிமாறன் தான். அளவுக்கு இல்ல. நம்பலனாலும் அதான் நெசம். 3வதா ஸ்பீடு பத்தி பாத்துடலாம். ஸ்பீடுனாலே எங்க ராயப்பன் ஃபிளாஷ்க்கே டஃப் குடுப்பானே. எங்க ராயப்ப வந்து நடக்கிறது தான் ஆம மாரி. ஆனா அடிச்சா அமிக்க வச்ச ஆஃப் ஆயில் மாரி ஒட்டிப்பானுங்க. ராயப்பனுக்கு வயசான கேரக்டர் காமிச்சு இருந்தாலும் ஃபைட்டிங்ல செம்ம ஸ்பீடா மூவ்மெண்ட் குடுத்து ஃபைட் ஆடிருந்திருப்பாரு. வெற்றிமாறன் ஸ்பீடு பத்தி சொல்ல தேவையில்ல. ஏன்னா வந்து ஒரு 40 வயசு ஆளா இருந்தாலும் பறந்து பறந்து ஃபைட் ஆடிருந்திருப்பாரு. ஓகே, 2 பேத்துக்குமே ஃபைட்டிங் ஸ்பீடு பொறுத்தளவு ஈக்குவல் தான். ஓகே, 4வதா பார்க்க போறது வீக்னஸ். பொதுவாவே 2 பேர்த்தோட வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய முதுகு. என்னடா சொல்ற? ஆமா, 2 பேருமே முதுகுல குத்து வாங்கி தான் சாவாங்க. வீக்னஸ்க்கு லாஸ்ட் வருவோம். இப்போ ஸ்டாமினா பத்தி பாத்துரலாம். ஸ்டாமினான்னு எடுத்துக்கிட்டா வெற்றிமாறன் வைஃப் இறந்த உடனே டிப்ரெஷனுக்கு போய் டக்குன்னு பிபி ஏறி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. அப்போ பாட்டில வச்சு அடிச்சிருந்திருப்பாங்க. அதை தடுத்து ஓடி போய் சங்கிலி கருப்பனோட அருவால கைய வச்சு அதுல ரத்தம் சொட்டி வந்த எல்லாருக்கையும் அடிச்சு கைய வெட்டி லாஸ்ட் டைம்ல நான் சொன்ன மாதிரி தான் முதுகுல குத்து வாங்கி ஃபுல் ஸ்டாமினா பவரும் இறந்திருப்பாரு. அப்படியே ராயப்பன் கிட்ட வந்தா பையனுக்கு கபமுக்கியம் பிகிலும் சொல்லிட்டு இருக்கும் போதே முதுகுல ஒரே குத்து ஸ்டாமினா டோட்டலா இறங்கிருக்கும். அப்படியே ஒரு கிக்கும் விட்டுருப்பாரு. சோ உதைச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. சோ காப்பாத்த முடியல. சாரி, காப்பாத்த முடியல. இவங்க 2 பேருமே சாவும்போது யாரு நல்லது பண்ணி இருக்காங்கன்னு பார்க்கும்போது வெற்றிமாறன் தம் பையனை சாக்குல போட்டு சேஃப் அமிச்சு டாக்டர் ஆயிருப்பாரு. ஆனா நம்ம தலைவன் போறவனை கூப்பிட்டு நான் இறந்ததை பார்க்க சொல்லி அவனை இறங்கி விட்டு சண்டை போட்டு கத்தியை எடுத்து லைஃப் எப்படி மாறி இருக்குன்னா, உங்களுக்கு நான் கோச்சா நிக்கிறேன்னு சொன்ன பிறகும் அந்த பொண்ணு இவர் எப்படி சொல்லி இருக்கும்னா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ஃபெடரேஷன்ல? இது ரவுடி கூட்டி வந்து கோச்ன்றாங்க. அந்த மாதிரி மாத்தி வச்சு இருந்திருப்பாரு ராயப்பன் கேரக்டர். ஓகே, இப்போ டோட்டலா வீக்னஸ்க்கு வருவோம். வீக்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே ராயப்பனுக்கு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதே மாதிரி வெற்றிமாறனுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வீக்னஸ்ல இருக்கிறதே. இப்போ இவர் 2 பேருமே போட்டி வச்ச பிறகு யாரு வின் பண்ணாங்க கேட்கும்போது டவுட்டே இல்ல.
பேர்த்துக்குமே என்ன வித்தியாசம்னா, இவரு இயேசுவை கும்பிடுவாரு, அவரு சங்கிலி கருப்பனை கும்பிடுவாரு.